எங்கேயாவது வெயிட்டாக இருக்கு. அவ்வளோதாங்க, சின்ன ஒரு சூட் கேஸ். ஓகே, போத்தான ஒரு ப்ராடக்ட். கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் முன்னே 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போங்கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து டென்ட்டோட அன்பாக்சிங் பார்த்துருந்தோம். அண்ட் அந்த வீடியோக்கு வந்து வேறு லெவலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் கேம்பிங் ரிலேட்டடாக நிறைய அன்பாக்சிங்லாம் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து கேம்பாக இருக்கட்டும், இல்லை கார்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணோன்னா, இல்லை ஒரு சில் அவுட் பண்ணோம், ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஏதோ ஒரு ரெசார்ட் புக் பண்ணி அங்கே வச்சு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ட்ராவல் பண்ண முடியல, ஆஃபீஸ் லீவ்லாம் கிடைக்காதனால ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதனால் வீட்லேயே வச்சு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் நான் வந்த அன்றைக்கே எடுத்து காரில் லோட் பண்ணி வச்சிட்டேன், எங்கேயாவது போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் வேறு வழி இல்லை, இப்போ நம்ம வீட்டில் தான் எடுத்தாகணும். எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா டேபிள். பட் ஆனால் இதை வந்து எப்படி வந்து கிரி படத்தில் நம்மளோட அந்த அக்கா பேர் ரீமாசின் அக்கா இருக்காங்களா, அந்த அக்கா எப்படி ஒரு டேபிள், அதாவது சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, பெட்டி மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி டேபிள் மாதிரி போட்டுருவாங்க சேரோட. அதே டேபிள் வித் சேர்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கம்பேனியன் டேபிள் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லிங்க்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாவ், ரெட் கலர். கொடுக்குற இந்த கவர் மட்டும் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா காரில் நம்ம இன்கேஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் படாது. ஓகே, அவ்வளோதாங்க, சின்ன ஒரு சூட் கேஸ். இந்த பெட்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை முடிச்சிட்டாங்க. சூப்பராக இல்லை? இது எப்படி இப்போ டேபிளாக மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் சூட் கேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த லெக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கீழே அதை லாக் பண்ணிடணும். சிம்பிள், அவ்வளோதான். இதை வந்து நிறைய வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வே. நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மேலே உட்காந்துக்கலாம். பீச்சில் சில பேருக்கு இந்த மணல்லையே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்குல்ல. ஸோ மணல் அந்த மாதிரி உட்காந்துட்டு ஜஸ்ட் இதை ஃபுட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான டேபிளாக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டேபிளாக மாற்ற போகிறோம் நம்ம. ஓகே, இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணினா போதும். அதே மாதிரி இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இதையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ஸ் வந்துடும். சூப்பர், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க சில சேஃப்டி லாக்ஸ்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லாக் வந்து இதான். ஸோ சேரை ஃபஸ்ட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாக்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி டர்ன் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் உங்களோட சேர் வந்து நீ ஃபோல்ட் ஆகாது ஆப்போசிட் சைடுக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேர்ஸ்க்குமே அந்த லாக் இருக்கும். ஸோ அதே லாக்கை வந்து கீழே இந்த இதுக்கும் போட்டுருங்க. ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. சிம்பிள். இப்படி எடுத்துகிட்டு லாக் அன்ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிளை வந்து லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குமே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து சேர் இப்படி இருக்கும்ல. ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அன்ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து புஷ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். நீங்கள் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த லாக்லாம் போட்டதுக்கப்புறமா அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு செம ஸ்டிஃபாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. சூப்பர். நடுவில் வந்து சென்டராக பாருங்கள் இவ்வளோ பெரிய ஹோல் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா கைண்ட் ஆஃப் செட்டப்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீச்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த ஸ்டாலில் ஒரு பெரிய குடம் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஃபுல் ஒரு டென்ட் மாதிரி.
ஸோ அந்த மாதிரி அம்ப்ரெல்லா இது அது கூட வரல அந்த ப்ராடக்ட். இன்கேஸ் நீங்கள் தனியாக வேணா அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அது கூட அவைலபிளாக இருந்துச்சு காம்போ பேக் மாதிரி. பட் நான் சூஸ் பண்ணல. நம்ம எப்படி இருந்தாலும் ரெசார்ட்டில் ஒரு செடி கீழே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசன்னால இந்த ப்ராடக்ட் வந்து அந்த கொடை அம்ப்ரெல்லா இல்லாமலே நான் வாங்கியிருந்தேன். செம ஒர்த்தான ப்ராடக்ட். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் தூக்குறதுக்கு. பட் நம்மளால் தூக்க முடியும் அந்த மாதிரி வெயிட் தான், பெரிய வெயிட் கிடையாது. கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு 4 பேர்லாம் அந்த இதில் உட்கார்றதுக்கு அந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வெயிட்டு. சரி நீங்கள் வாங்க. நல்லா இருக்கா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அது அப்போ சொன்னேன். போர் அடிக்கணும்ல, சண்டை போடாது. ஓ சீரியஸ்லி ஒர்த்தாக இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ராட்ஸ் எல்லாமே வருது. இது இன்பில்ட்டாக டேபிள்குள்ளேயே நம்மளுக்கு சேர் வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சென்டராக வந்து உட்கார முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து உட்காரது வந்து எப்படி உட்காரணும் அப்படின்னா நம்ம இப்படி ஜஸ்ட் உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு ஃபேமிலியோட சில் அவுட் பண்ணுறதுக்கு பீச்சாக இருக்கட்டும் இல்லை ரெசார்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா சில கேம்ப்லலாம் ஸ்டே பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு எல்லாம் எப்படி இந்த கப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, நாங்கள் டீலாம் குடிக்கல. இங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட் செஷனே ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம். அதெல்லாம் வந்து ஷர்லியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மேபி வரலாம். என்னங்க வருதா? கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வருது. அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டியூரபிளான ஒரு ABS பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ராட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ராட்ஸ். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். இந்த ப்ராடக்ட் எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் கேம்பிங் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம வாங்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye. டீ எடுத்துருவோமா? வேணாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நானே டீ போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ டீ போடுற வீடியோ வருது. ஓகே, இப்போ டைம் ஃபார் பேக்கப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வேறு அந்த 4 இதை மட்டும் அன்லாக் பண்ணணும். இந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிடணும். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு. போலாமா?